இப்போது நான் ஒரு வழக்கறிஞர், நான் போய் ஒரு நாளைக்கு 5 கேஸ் நடத்துகிறேன். முக்கியமான ஒரு மூத்த வழக்கறிஞர் 10 கேஸ் நடத்துகிறாரு. மிகப்பெரிய வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு 20 கேஸ் நடத்துகிறாரு ஒரு நாளைக்கு. அப்போது 20 கேஸில் அவர் ஒரு 10 கேஸ் அவர் ஃபேவர் ஆகுது. 10 கேஸ் ஒரு நாளைக்குன்னா மாதம் 20 நாள் வச்சா 200 கேஸு. நான் உடனே இவர் போனாருன்னா எல்லாமே ஆர்டர் ஆகுதுப்பா அப்படி சொல்லாமல், அவர் மூத்த வழக்கறிஞர், அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். நான் ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவர் ஆர்கியூ பண்ணி வித்தியாசம் இருக்கும். அவர் ஆர்கியூ பண்ணால் ஒரு நாளைக்கு 4 கேஸ் ஜெயிப்பார். 4 கேஸ் ஜெயிக்கிற கேஸ் என்ன கேஸுன்னு பாருங்கள். எங்கே பார்க்கணுன்னா, நான் போய் ஆர்கியூ பண்ணுற ஒரு கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறீங்க காலைல 10 மணிக்கு, 10:30 மணிக்கு இவர் வராரு அதே கேஸுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களே, இது பயஸாக வருமா? அப்போ தானே சொல்ல முடியும் நீங்கள். எனக்கு 4 கேஸ் தான் ஆர்டர் போட்டார், அவருக்கு 40 கேஸ் போட்டார்னா எனக்கு 40 கேஸ் வருதுன்றார் அவர். இது நிற்காது, சிஜிஐட்ட நிற்காது. ஏன் அப்படி மீறி போட்டாங்கன்னா, அவங்க நோக்கம் சிஜிஐக்கு போகணுன்னு இல்லை, இது தமிழ்நாடு முழுக்க சுற்றணும், இந்த விஷயம் தெரியணும். இதெல்லாம் மாஸ்டர் பிளான் டிஎம்கேங்க. நீ ஒரு லெட்டர் போடு, அதை லீக் பண்ணு, அதை வச்சு நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். ஒரு 10 பேர் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க அந்த 10 பேர், அந்த நீதிபதிகள் பேர், அவங்கள கூட்டு அறிக்கை விடுவோம். அந்த அறிக்கையை வச்சு வீரமணி அறிக்கை விட்டுட்டோம், ஜவஹர்லால் அறிக்கை விட்டோம், திருமாவளவன், எல்லாம் பிராமின் அந்த கேஸ்ட்டை கொண்டு நிற்க வைக்கிறாங்க இவங்க. அதாவது அவர் சார்ந்த வழக்குகளை விமர்சித்தா கூட ஓகே, ஆனால் அந்த ஜாதி ரீதியிலான அந்த விமர்சனம் அப்படிங்கிறதுல அது எப்படி பார்க்க முடியும்? அது எப்படின்னா, அவர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் அவர் அந்த மாதிரி பேசுவார். அவர் எதாவது கலந்துக்கிட்ட மியூசியம் பேசினா அவர் இயற்கையாக பேசுகிற மாதிரி பேசுவார். அதனால் அவரோட தீர்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எந்த தீர்ப்பும் பாதிக்கப்படலை. நான் பார்த்ததில்ல. நிறைய விஷயத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சில இடத்துல சிஐஏ இருக்கு. இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் சிஐஏ ப்ரொட்டஸ்ட் கூட என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு சட்டம் போகிறதுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ, அந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுறதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்குது. அது எப்படி இல்லைன்றீங்க? அப்போ இனிச்சது எல்லாருக்குமே, ஒருத்தருக்கு வலிக்கல. அப்போ நல்லா ஜிஆர் சுவாமிநாதன் அப்படி பாராட்டினாங்களா? இவங்க எல்லாம் ஜவஹர்லால் பாராட்டினாரா? வரவேற்கிறேன், இந்த மாதிரி தீர்ப்பு போடுறது வரவேற்கணும்னு சொன்னாங்களா? அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கலரை பாருங்கள். இது முழுக்க டிஎம்கே சொல்லி வர வைக்கிறது. இதுக்கு எல்லாம் இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, சிஜே விசாரிப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரிப்பாருன்ட்டார். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் நேற்று திகா தலைமையில் நேற்று போராட்டம் பண்ணலாமா? ஒரு வக்கீலை கூப்பிட்டு ஒரு ஜட்ஜு பேசினாருன்னா போராட்டம் பண்ணுவீங்களா?